அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூலாதார சக்ரா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2 இது நின்ற நிலையில பண்ணுற மாதிரி இருக்கும். கடந்த பகுதியில் நம்ம பண்ணது எல்லாமே உட்கார்ந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். மாலாசனா, வீராசனா அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதில் ஸ்டாண்டிங்கில் ஒரு 3 ஆசனங்கள் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே ஆசன பண்ணியிருப்போம். இருந்தாலும் அது நம்ம அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா நின்றுட்டு காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு காளி ஆசனா பண்ண போகிறோம். காளி ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னா, கால் கொஞ்சம் நல்லா அகட்டி வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் திருப்ப போகிறோம். இடது காலை இடது பக்கம் திருப்பிட்டு பாதி இப்படி அப்படியே உட்கார போகிறோம். உட்கார்ந்துட்டு 2 கைகளுமே மேல் நோக்கி தூக்கி நமஸ்கார முத்ரா வைக்க போகிறோம். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். கால் ரெண்டும் ஃபுட் நல்லா நேராக்கிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிவிடலாம். இந்த ஆசனம் பண்ணும் போது கண்டிப்பாக முட்டி வலிக்க தான் செய்யும். ஏன்னா மடக்கிட்டு உட்கார்றதுனால அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம கால்கள் இப்படி திருப்பிட்டு வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அது குட் பெயின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் பேர் பண்ணி நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு 10 வினாடிகள் தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பண்ணும் போது ஒரு 20 வினாடிகள் அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பண்ணலாம். ஒரு மாதிரி ஒரு 3 ரவுண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரசாதித்த படோட்டாசனா பண்ண போகிறோம். அது இதே மாதிரி கால் நல்லா அகட்டி வச்சுட்டு முன்னோக்கி குனிய போகிறோம். முன்னோக்கி குனிஞ்சிட்டு நாங்களோட எல்போ நல்லா இப்படி விரிச்சு வைக்க போகிறோம். கால் நல்லா அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி விரிச்சு வச்சுட்டு கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டு நல்லா மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதே எக்ஸ்டென்ஷனில் அப்படியே முன்னோக்கி குனியும். வந்துட்டு 2 கால் பெருவரலையும் இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நல்லா கீழ் நோக்கி குனிஞ்சிட்டு இந்த 2 எல்போ பெண்ட் பண்ணும். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது பிரசாரிட்ட படோட்டாசனா. இது மாதிரி பண்ணும்போது நல்லா முன்னோக்கி குனியும் போது தான் நம்மளோட வயிற்று பகுதி நல்லாவே அழுத்தம் கொடுக்கும். இந்த கீழே இருக்க பகுதிக்கு இந்த ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இதிலே நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. சப்போஸ் ஃபுல்லாக குனிஞ்சிட்டு என்னால் இந்த பெருவரலை பிடிக்க முடியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நல்லா குனிஞ்சு கை கீழே வச்சுக்கலாம். இல்லை பேலன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 கைகள் பாம்ஸுமே கீழே வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி குனியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை 2 கையுமே கீழே வைக்க வரல அப்படின்னா 2-3 புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்களில் வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் கை இப்படி வைக்கலாம். நமக்கு தேவை இந்த வயிற்று பகுதி நல்லாவே அழுந்துக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது 3வது ஆசனம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 காலுமே சேர்த்து வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி நல்லா தூக்கிட்டு நம்மளோட வயிற்று பகுதியை மட்டும் நல்லா இப்படி உள்நோக்கி பண்ண போகிறோம். கபாலபதி பிராணாயாமா இருக்குல்ல, அது மாதிரி நல்லா வயிற்றை இப்படி உள்ளே தள்ளுற மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் நின்றுட்டு 2 கைகளுமே மேல் நோக்கி உயர்த்திட்டு நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால்கள் 2மே வச்சு நல்லா சமஸ்திதியில் அப்படி நின்றுட்டு கைகள் நேராக்கி கைகள் கோத்துக்கலாம். கோத்துட்டு நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நல்லா உயர்த்திட்டு இந்த கைகளுமே அந்த காதை ஒட்டுற மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி வரணும். வந்துட்டு இப்போ வயிற்று பகுதியை நல்லா உள்நோக்கி தள்ளணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துடும். மூச்சு நல்லா வேகமாக வெளியில் விடணும். வேகமாக வெளியில் விட்டும் போது பார்த்தோம்னா வயிறு நல்லாவே இப்படி உள்ளே போயிட்டு வரும். அந்த போயிட்டு வருங்க அந்த அழுத்த அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடும். இன்னும் ஒரு முறை இது மட்டும் செஞ்சிடலாம். கைகள் நேராக்கிட்டு கைகள் கோத்துட்டு
மேல் நோக்கி உயர்த்திட்டு முதுகு தண்டை நல்லா நேராக்கணும். கை வந்து எப்பவுமே எப்படி வச்சுட்டோ அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா அது வந்து கரெக்டான முழுமையான பலன்கள் வந்து வராது. அதுக்காக வந்து நேராக ஆக்கிட்டு முதுகு தண்டை நல்லா இன்னும் கொஞ்சம் 1 இன்ச்சு வந்து உயர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து வயிற்றை வந்து உள்ள தள்ளும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதில் வந்து இப்போ நான் தொடர்ச்சியாக வந்து ஒரு 15 முறை வந்து நான் செஞ்சேன். சப்போஸ் அது மாதிரி செய்ய வரலன்னா ஒரு 5 முறை செஞ்சுட்டு ஒரு 7 முறை செஞ்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் தொடர்ந்து செய்ய முடியுதுன்னா 10 ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டும் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ணனேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பகுதியில் இந்த 3 ஆசனங்களை வந்து பார்த்தோம். இந்த ஆசனங்களை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.